மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இது தொடர்பாக பல்வேறு வர்ணனையை நம்மிடம் ஆற்றுவதற்காக இணைப்பில் இருக்கிறார் குன்றத்தூர் பி. திருச்சிற்றம்பலம் அவர்கள். வணக்கம் ஐயா, நீங்கள் தொடங்கலாம். வணக்கம். மாலை முரசு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவத்தை நம்முடைய இல்லங்களிலிருந்து கண்களால் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ரொம்ப ஞானசம்பந்த பெருமான் சொல்வதை போல, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்கின்ற போது, எல்லாம் வல்ல மீனாட்சி அம்மை தடாதகை பிராட்டியுடைய அற்புதமான இந்த திருக்கல்யாண வைபவத்தை நம்முடைய இல்லத்தில் இருந்து தரிசிக்கின்றோம் அப்படின்ற போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பெரும் பேரு நமக்கெல்லாம். ஏன்னா இன்னைக்கு ஆலயத்துக்கு அங்க நேரா சென்றா கூட இன்னைக்கு அங்க இருந்து நம்ம இந்த காட்சிகளை எல்லாம் காண முடியுமா அப்படின்னா ரொம்ப சிரமம் தான். ஏன்னா இன்னைக்கு மதுரை மாநகரமே மீனாட்சி தன்னுடைய மகளாக பாவித்து ஊரே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஒப்பற்ற விழாவாக, சித்திரையில் முத்திரை பதிக்கும் விழாவாக எல்லாம் வல்ல மீனாட்சி அம்மை சொக்கநாத பெருமாவுடைய திருமண வைபவம் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அழகாக நம்முடைய மதுரை மாநகரத்திலே திரு ஆலவாய், நான்மாட கூடல், கடம்பவனம், பூலோக கைலாயம், சிவராஜதானி, துவாத சாந்தத்தலம், மதுரை, மதுராபுரி, மல்லி நகரம், தூங்கா நகரம் என பல்வேறு பெயர்களால் அழைக்கக்கூடிய நம்முடைய மதுரை மாநகரத்தினுடைய மகா ராணியாக திகழக்கூடியவள் யார் அப்படின்னா எல்லாம் வல்ல நம்முடைய மீனாட்சி அம்மை தான். ஆகினாலே நம்முடைய பாண்டி நாடு பழம்பெரும் நாடுன்னு மணிவாசக பெருமான் சொல்லுவார். அந்த பாண்டி நாட்டுடைய தலைநகரமாக திகழக்கூடிய மதுரை மாநகரிலே மலையத்வத பாண்டியன் காஞ்சனமாலை என்று சொல்லக்கூடிய அரசனுக்கும் அரசிக்கும் பிள்ளைப்பேர் இல்லாத காலத்தில நெடுநாட்களாக எல்லாம் வல்ல பெருமாட்டியை வேண்டி தவம் புரிந்த காலத்துலதான் எல்லாம் வல்ல பிராட்டியே அவர்களுக்கு மகளாக வந்து தோன்றினாள்னு பார்க்கிறோம். 3 தனங்கள் என்று சொல்லக்கூடிய மார்பகங்களோடு கூடிய பெண் குழந்தையாக திகழ்ந்திட என்ன செய்வது, எப்பவும் போல கூடிய எல்லா பெண்களைப் போல இல்லாத இந்த பெண் இப்படி தனித்துவமாக இருக்கின்றாள் என்று மலையத்வஜ பாண்டியன் அங்க அவர் மனதில் நினைக்கக்கூடிய காலத்துலதான் அசரீரி கேட்கின்றது. இப்பெண் மனப்பருவம் எய்தக்கூடிய காலத்திலே தன்னுடைய மணவாளனை என்று காண்கின்றாலோ அன்று அந்த 3வது தனமானது மறையும் என்று சொல்லும் போது, அது போலவே என்னன்னா பெண்ணாகிய நம்முடைய மீனாட்சி அம்மையை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நம்முடைய மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சன மாலையும் மகளாக பேணி வளர்த்து வந்த அற்புதமான காலத்துலதான் மலையத்வஜ பாண்டியன் இறை திருவடியை அடைந்தார். அடுத்து மதுரை மாநகரத்தை யார் ஆள்வது? இளவரசியாக திகழக்கூடிய எல்லாம் வல்ல தடாதகை பிராட்டிக்கு மதுரை மாநகரத்துடைய மகாராணியாக அங்கே முடிசூற்ற பெற்று திக் விஜயம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே உலகங்களுக்கும் மீனாட்சி அம்மை படைதொடுத்து சென்றாள்னு பார்க்கிறோம். நேற்றைய முன்தினத்திலே கூட நம்முடைய மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம், மதுரையை அரசாளக்கூடிய அரசியாக பட்டாபிஷேகமும் நேற்றைய தினத்திலே திக் விஜயம் என்று சொல்லக்கூடிய அளவிலே 8 திக்கிலும் சென்று தன்னுடைய நாட்டினுடைய சிறப்பை அங்கே நிலைநிறுத்தக்கூடிய அற்புதமான திக்விஜயம் கைலாயத்திலே சிவபெருமானை கண்ட மாத்திரத்துல 3வது தனம் மறைந்தது. சிவபெருமானே தனக்கு மணவாள் என்பதை உணர்த்த நிலையில இப்ப மகட்கொடையாக வழங்க வேண்டும், திருமணம் செய்து வைக்க வேண்டும்னு யாருக்கு ஆசை அப்படின்னா மீனாட்சி அம்மையுடைய தாயாகிய காஞ்சன மாலைக்கு. இப்ப உரிய நாளாகிய சித்திரை மாதம் உத்திர விண்மீனும் கூடிய அற்புதமான இந்த நாளிலே மீனாட்சியினுடைய கைத்தலத்தை பற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமாட்டியுடைய தாயாக கிடக்கூடிய காஞ்சன மாலை வேண்டுகின்றார். சிவருமானும் இப்ப மணவாள நம்பியாக. ஏன்னா பொண்ணோட ஊர் எது அப்படின்னா மதுரை மாநகரம். சொக்கநாத பெருமான் யாரு அப்படின்னா மதுரை மாநகரத்திற்கு மாப்பிள்ளையாக வந்தவர். அதனால என்னன்னா இப்ப மதுரை மாநகரமே அங்கே திருமண விழா கோலம் பூண்டு இப்போ கோலாகலமாக நம்முடைய மீனாட்சி அம்மை சுந்தரேச பெருமான் ஆகிய சொக்கநாத பெருமானுடைய திருமண வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அழகா நம்முடைய மாப்பிள்ளையாகிய சொக்கநாத பெருமான் மணவரைக்கு முன்னாடி வந்து நிற்கின்றார். காஞ்சன மாலை சுவாமியுடைய திருவடிகளை அங்கே பாலாலும் அங்கே பன்னீராலும் நறுநீராலும் அங்கே அலம்பி பெருமானுடைய அந்த பாத தீர்த்தம், அந்த பாத தீர்த்தத்தை தன்னுடைய திருமுடி மீது தெளித்துக் கொண்டும் அந்த தீர்த்தத்தை பருகி அங்கே எல்லாம் வல்ல பெருமானுடைய அற்புதமான அந்த திருக்காட்சி அப்ப பார்க்கலாங்க. மதுரை மாநகரக்கூடிய அத்துணை மக்களும் பார்க்கின்றார்கள். பாப்பா என்ன ஒரு அழகு, மாப்பிள்ளை நம்முடைய மீனாட்சிக்கு சரியான பொருத்தம் யார் என்று சொன்னால்
இவர்தான் இவர்தான் நம்மை ஆள்வதற்கு, மதுரை மாநகரை ஆள்வதற்குரிய அரசன் என்று எல்லாரும் அங்கே கண்டு வியக்கும் வண்ணமாக சொக்கநாத பெருமான் அப்படி மணவரையில வந்து நிற்கின்றார். எல்லாம் வல்ல பிராட்டி தடாதகை பிராட்டி ஆகிய அங்கையர்கண்ணி மீனாட்சி, மீனலோச்சனி ஆகிய மீனாட்சி அம்மையை அங்க அவருடைய சகோதரனாக இருந்து யார் சிவபெருமான் சொக்கநாத பெருமானுடைய கைத்தலத்திலே அங்க சேர்க்கின்றான்னு சொன்னா சீரேறு திருமாலாகிய பவழக்கனிவாய் பெருமாள். இன்னைக்கும் நம்முடைய சித்திர திருவிழாவில பாத்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வு, முத்திரை பதிக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னா மீனாட்சியுடைய திருக்கல்யாணமும் கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்கக்கூடிய நிகழ்வுன்னு பார்க்கிறோம். இந்த நிகழ்வுல பார்க்கும்போது தங்கையாகிய மீனாட்சியை கைத்தலம் பற்றி கொடுக்க வேண்டும், கல்யாணத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக கள்ளழகர் வருகை தருவதாகவும் அதற்கு முன்னதாகவே திருமணம் நடைபெற்று விடுவதாகவும் ஆகினாலே தன்னுடைய தங்கையுடைய திருமணம் முன்பே நடந்தது என்பதை தெரிந்து அவர் ஆற்றிலே இறங்கி அக்கறையிலிருந்து அப்படியே திரும்புவதாக சொல்லுவார்கள். ஆனா உண்மையிலேயே இந்த திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா யார் வருகின்றார், இந்த திருமணத்தை யார் முன்னின்று நிகழ்த்துகின்றார்னா பெண் வீட்டாராக இருந்து எல்லாம் வல்ல நாராயணன் என்று சொல்லக்கூடிய திருமால் தான், பவழக்கனிவாய் பெருமாள். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மை சொக்கநாதருடைய திருக்கல்யாண வைபவத்திற்கு திருப்பரங்குன்றத்திலே இருந்து தன்னுடைய தாய் தந்தையாகிய சக்கர் மீனாட்சி கல்யாணத்தை காண்பதற்காக முருகப்பெருமான் தெய்வயானை அம்மையோடு இந்த திருக்கல்யாணத்துக்கு எழுந்துள்ளுகின்றார். அப்ப அவரோடு யார் உடன் வர அப்படின்னா நம்முடைய திருப்பரங்குன்றத்தில் குடவரையில் இருக்கக்கூடிய பவழக்கனிவாய் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பவழக்கனிவாய் பெருமாள். ஏன்னா மதுரை மாநகரத்துல அங்கே தென் பரங்குன்றமாக இருக்கக்கூடிய அந்த குன்றிலே பவழக்கனிவாய் பெருமாள், மதுரை மாநகரத்தின் வடபகுதியாக இருக்கக்கூடிய அழகர் மலையிலே கள்ளழகராக அழகர் மலையானாக நம்முடைய அழகர் மலையன். அப்ப பார்க்கும்போது இந்த திருமணம் யார் முன்னிலைன்னா பவழக்கனிவாய் பெருமாளே நம்முடைய மீனாட்சியம்முடைய கைத்தலத்தை சொக்கநாத பெருமாவுடைய கைத்தலத்திலே அழித்து அங்கே நீர்வார்க்கின்றார். ஆகியனால இது ரொம்ப அழகா நம்முடைய திருவிளையாடற் புராணத்துலதான் நம்முடைய பரஞ்சோதி முனிவர் சொல்லுகின்றார், அத்தலை நின்ற மாயோனாதி செங்கரத்து நங்கை கைத்தலம் கமலப்போது புத்தருவோர் காந்தல் ஒப்ப வைத்தரு மனுவாயோத கரக நீர் மாறி பெய்தான் தொத்தலர் கன்னி விண்ணோர் தொழுது பூ மாறி பெய்தார். அப்ப பார்க்கும்போது எல்லாரும் என்னன்னா மீனாட்சியனுடைய கைத்தலத்தை சொக்கநாதர் கரத்துல அங்கே அழித்து தாழ்வை பார்க்கும் போது எல்லாரும் வானத்திலிருந்து மலர்மழையாக பொழிகின்றார்களாம். அப்படி ஒரு கண்கொள்ளாத காட்சி. ஏன்னா இன்னைக்கும் திருமணத்துல எது முக்கியமான சடங்கு அப்படின்னா ஒரு பெண்ணை ஊரறிய உலகறிய மணவாள நம்பியாக மாப்பிள்ளையாக யார் திகழ்கின்றாரோ அவருடைய கைத்தலத்திலே அழிப்பதுதான் முக்கியமான சடங்குன்னு பார்க்கிறோம். ஆகையினாலதான் ஆண்டாள் பிராட்டி கூட தன்னுடைய திருப்பாவை நம்முடைய நாச்சியார் திருமொழியில சொல்லுகின்ற காலத்துல கண்ணபிரான் எப்படி வந்து திருமணம் செய்து கொண்டானா அப்படின்னும் போது சொல்லுவோம், மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று உத முத்துடை தாம நிறைதாழ பந்தற்கு மைத்துனன் நம்பி மது சூதனன் வந்தம்மை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினா என்பார். ஆகினாலே கைத்தலம் பற்ற திருமணம் இனிதே நடைபெற்றது என்று பார்க்கின்றோம். அழகாக நம்முடைய இப்பொழுது மீனாட்சி அம்மை சொக்கநாத பெருமானுக்கு இங்க அற்புதமான இந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அரங்கத்திலே பாருங்க, நடுநாயகமா சொக்கநாதரும் மீனாட்சி
சந்தனமானது சாத்தப்பட்டு அடுத்தபடியாக வாசனை திரவியமாகிய பன்னீர் தெளிக்கப்படுகிறது. தொடர்ந்து தங்களது வர்ணனையை தொடங்கலாம் ஐயா. நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்ட அற்புதமான தருணம் இதோ இதோ. எல்லாம் வல்ல மீனாட்சி அம்மனுடைய திருக்கழுத்திலே சொக்கநாத பெருமான் திரு மங்களனானாகிய திரு தாலியினை அணிவிக்கக்கூடிய காட்சியை காண்கின்றோம். இக்காட்சியை காண்கின்ற உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல மீனாட்சி அம்மை சொக்கநாத பெருமானுடைய பரிபூர்ண திருவருள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். ஆங்காங்கு இருக்கக்கூடிய அத்துணை பெண்களும் தங்களுடைய திருக்கழுத்திலே அந்த தாலி சரடு மாற்றுவதற்குரிய காலம் இதுவே. எல்லாம் வல்ல மீனாட்சியமுடைய திருக்கல்யாணத்தை சொல்லும் போது இந்த திருமங்கல நான் சாத்துவதை நம்முடைய பரஞ்சோதி முனிவர் சொல்லுகின்றார். சுற்றும் நான் மறைகள்லார்ப்ப சூரியம் சங்கம் ஓங்க கற்றனான் முகத்தோன் வேள்வி சடங்கு நூல் கரைந்தாற்றால் முற்ற மங்களனான் சாத்தி முழுதுலகும் என்றால் செங்கை பற்றினான் பற்றிலார்க்கே வீடருள் பரமயோகி என்பார். அழகாக நம்முடைய மீனாட்சியுடைய திருக்கழுத்திலே திரு மங்களனானாகிய திரு தாலியை அணிவிக்கின்றார்கள். அரணம பார்வதி பதவி அழகர மகாதேவா தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்றனக்கு ஆரமுதம் நாடாய் போற்றி ஆடக மதுரைக்கு அரசே போற்றி கூடலில் இலங்கு குருமணி போற்றி. ஆனந்தம் 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 என்கின்ற நிலையிலே அற்புதமான காட்சி. எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மைக்கு இப்பொழுது திருமங்கல நான் சூட்டி இப்பொழுது பாகம் பெரிய ஆளாக திகழக்கூடிய இடப்பாகத்தில் திகழக்கூடிய அன்னைக்கும் இப்பொழுது மங்கள நான் சாட்டுகின்றார். மலையறையன் பொற்பாவை வாழ்வுதலால் பெண்திருவை உலகறிய தீவேட்டான் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் குறிப்பிடுவார். இப்பொழுது மலையறையன் மகளாகிய மலையத்வத பாண்டியன் காஞ்சனமாலை பெற்ற பெரும்பேறு பெற்ற பெருமங்கை பாண்டி நாட்டுடைய அரசி மீனாட்சியம்முடைய திருக்கல்யாண வைபவம் இனிதே இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அற்புதமான இந்த காட்சியில இந்த தருணத்துல இப்போ இதுகாரும் சோமசுந்தர பெருமானாக திகழ்ந்த சிவபெருமான் இப்பொழுது மதுரை மாநகரத்துடைய அரசனாக முடிசூடி இப்பொழுது சோம சுந்தர பாண்டியனாக அங்கே பாண்டிமா தேவியாக திகழக்கூடிய மீனாட்சியோடு இணைந்து மதுரை மாநகரத்தை அரசாள்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதிர்விடை கொடி அம்கையில் கொடியாக வராக்கலன் பொன் கலனாய் பொதி அவள் கடுக்கை வெம்பு அலராக புலியதல் பொலம் துகிலாக மறிமுடி வைர மணிமுடியாக மறைகிடந்து அளந்து மதுரை பதிவுரையும் சோம சுந்தர கடவுள் பாண்டியன் ஆகி விற்றிருந்தான் என்று பரஞ்சோதி முனிவர் அழகா இந்த திருக்கல்யாணத்தை பத்தி சொல்லும் போது இப்ப சுவாமியே எப்படி இருக்காராம், பாண்டிய மன்னனாக சோமசுந்தர பாண்டியனாக இருந்து அரசாள்கின்றார் என்று பார்க்கின்றோம். அற்புதமான இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு தரிசித்த உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல திரு ஆலவாய் அங்கையர்கண்ணி அம்மை உடனாகிய ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய பரிபூர்ண திருவருள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று இந்த தருணத்திலே பிரார்த்திக்கின்றோம். இணைப்பில் வந்து தங்களது வர்ணனையை காண்பித்ததுக்காக நன்றி திரு ஐயா. The Chennai Silks in Mega Summer Sale.